இயேசுவின் வாழ்வு தரும் உணவு என்ற அந்த ஒரு தொடர் நற்செய்தியை கடந்த வாரத்திலிருந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இன்னும் 2-3 ஞாயிற்றுக்கிழமை வரும். ஆண்டவருடைய வார்த்தை வாழ்வு தரும். அவர் தன்னையே உணவாக வழங்குவது வாழ்வு தரும். என்னை உண்பவர் என்றுமே வாழ்வான் என்கிறார். என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் முடிவில்லா வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்வார்கள் என்கிறார். அதற்கு ஒரு முன்னோட்ட நிகழ்வாக இஸ்ராயல் மக்களுக்கு இறைவன் மன்னாவை அளித்ததை இன்றைய வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். மன்னா என்ற இந்த உணவு மக்கள் கடவுள் மீது சார்ந்திருந்து அவரது பராமரிப்பையும் அன்பையும் பெற்றுக்கொண்ட ஒரு நிகழ்வு. காடைகளும் மன்னாவும் தேவைக்கேற்ப அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. கடவுள் மீது நம்பிக்கையை வளர்த்தது. 2ஆம் வாசகத்திலே புனித பவுல் நம்மிடம் இருக்கின்ற தீமையெல்லாம் விலக்கிவிட்டு நன்மையை, பாவத்தை எல்லாம் விலக்கிவிட்டு புண்ணியத்தை பெற்றுக்கொள்ள அது வாழ்வு என்கிறார். இயேசுவினுடைய நற்செய்தி போதனை நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையையும் பலத்தையும் தருகிறது. இயேசுவை நம்புவோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதிலே, வாசிப்பதிலே, அதன் மீது நமது வாழ்வை கட்டி எழுப்புவதிலே, முடிந்தவரை ஒவ்வொரு நாளும் திவ்ய நற்கருணையை பெற்றுக்கொண்டு அந்த வாழ்வு தரும் உணவின் மூலம் இந்த உலகிலே நல்வாழ்வையும் முடிவில்லா வாழ்வையும் பரிசாக பெற்றுக்கொள்வோம். நற்கருணையை தகுதியோடும் உண்மையோடும் உட்கொள்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் நாம் அதற்கு தயாரிப்போம். அந்த தயாரிப்பு நம்மை இயேசுவோடு என்றும் இணைத்து வைத்திருக்கும். அதைதான் இயேசு சொல்கிறார். அவரை உண்பவரோடு வந்து அவர் தங்குகிறார், நம்மோடு இருக்கிறார். இந்த நம்பிக்கை நற்கருணை நமக்கு தருகிறது. இந்த ஒரு நம்பிக்கையோடு நற்கருணை அணுகுவோம், வாழ்வை பெற்றுக்கொள்வோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.